ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல் என அறம் பாடிற்றேன். ஒருவன் நமக்கு செய்த நன்றியை கொன்றுவிட்டால் அந்த நன்றியை கொன்ற செயலுக்கு இந்த மண்ணில் பாவ மன்னிப்பே கிடையாது. 9 ஆண்டுகள் அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நாற்காலியை அலங்கரித்தார். அதற்கு பிறகு எவனும் நீ ஆண்டது போதும் கீழே இறங்கு என்று சொல்லவில்லை. 9 ஆண்டு காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவினேன். 9 ஆண்டுகள் அரியாசனத்தில் இந்த தமிழ் சமூகம் என்னை அமர வைத்தது. சரிக்கு சரியாகிவிட்டது. இனி ஒரு நாள் கூட அந்த நாற்காலியில் இருப்பதில்லை என்று முடிவெடுத்து தானே இறங்கிவிட்ட தனி பெரும் தலைவன் தான் காமராஜர். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லை மீறி பணத்தை குவிப்பதற்கான வாய்ப்பு. எனவே ஒரு பக்கம் அதிகாரம், இன்னொரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் எல்லையற்ற சுகம். இவற்றையெல்லாம் ஒரு நாற்காலி தருகிறது. அந்த நாற்காலியை இழக்கக்கூடாது என்று ஒரு பக்கமும், இழந்ததை பெற வேண்டும் என்று மறுபக்கமும், எப்படியாவது அடைய வேண்டும் என்று இன்னொரு பக்கமும் முனைகிற அளவுக்கு எவ்வளவு முக்கியமான நாற்காலி அது. அந்த நாற்காலியை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு வெளியே போன மனிதன்தான் காமராஜர். தமிழை எனக்கு அறிமுகப்படுத்தியவனும் கண்ணதாசன் தான். காமராஜரை எனக்கு அறிமுகப்படுத்தியவனும் கண்ணதாசன் தான். காமராஜர் தாலாட்டு என்று கண்ணதாசனுடைய கவிதை தொகுதியில் இருக்கிறது. அந்த ஒரு பாடல் போதும். அந்த இடம்தான் தங்கமே, தன்னிலவே, தன் பொதிகை சாரலே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை. துணையிருக்க மங்கை இல்லை. தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை. ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிடையே. விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 2 நாட்கள் மிக மிக முக்கியமானவை. அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், இந்த தேசத்தில் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும், சாதி, மதம், இனம், மொழி ஆகிய அனைத்து எல்லைகளையும் மீறி எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமானது 2 நாட்கள். ஒன்று சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, அடுத்தது குடியரசு தினம் ஜனவரி 26. இது அனைவருக்குமான 2 முக்கிய தினங்கள். ஆனால் இந்த மண்ணில் தேசத்தை நேசிக்கக்கூடிய நெஞ்சம் உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் 2 முக்கியமான நாட்கள் இருக்கின்றன. ஒன்று மகாத்மா காந்தி பிறந்த அக்டோபர் 2ஆம் நாள். அடுத்து கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த ஜூலை 15ஆம் நாள். காந்தியையும் காமராஜரையும் மறந்துவிட்டால் அவர்கள் மனிதர்களே இல்லை. ஏனென்றால் மனிதனுக்கு உரிய மிக முக்கியமான அடையாளம் அவன் இதயத்தில் ஊற்றிருக்கக்கூடிய நன்றி உணர்வு ஒன்றுதான். நன்றியற்றவனை எந்த நிலையிலும் மனிதனாக நாம் நினைக்க வாய்ப்பே கிடையாது. அதனாலேதான் வள்ளுவன் செய்நன்றி அறிதல் என்று ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்நன்றி மறந்த மகற்கு என்று கூட வள்ளுவன் சொல்லவில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிறார். நன்றி மறப்பது என்பது ஒரு கொலைக்கு சமமானது என்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நெஞ்சில் நன்றியோடு நினைந்து பார்க்கக்கூடிய
ஒரு தலைவன், ஒரே தலைவன் உண்டென்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். நண்பர்களே, புறநானூறில் ஒரு பாடல் உண்டு. செய் நன்றி அறிதல் என்பது எவ்வளவு முக்கியம், வள்ளுவன் சொன்னதை உங்களுக்கு சொன்னேன். அதை மிக விரிவாக புறநானூறில் ஒரு பாடலில் அழகாக சொல்லுவான். ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும், மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பாடல் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் சமூகத்தில் உருவெடுத்த பாடலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனித இனத்தின் மற்ற இடங்களில் சிந்தனை மெல்ல எழுந்த பொழுது அந்த சிந்தனையின் சிகரத்தையே தொட்டு பார்த்தவன் தமிழன் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த பாடலை உங்களுக்கு நான் முதலில் பதிவு செய்கிறேன். உலகத்தில் எந்தெந்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, எந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது, இதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. ஆண்முலை அறுத்த அரணிலார்க்கும், ஆண்முலை என்றால் பசுவின் மடிக்காம்பு, உயிர் வளர்க்கும் அமுதமாகிய பாலை பொழிகின்ற ஒரு பசுவின் மடிக்காம்பை அறுக்கக்கூடிய இரக்கமற்ற அரக்கனுக்கும் இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. ஆண்முலை அறுத்த அரணிலார்க்கும், மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும், நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவள் என்று கூட நினைந்து பாராமல் அவளுடைய வயிற்றில் எட்டி உதைத்து கருவை சிதைக்கிறானே, அந்த இரக்கமற்ற அரக்கனுக்கும் இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு. குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், குறவன் என்றால் ஆசிரியன், இடையனரா போட்டால் ஆசிரியன், வல்லினரா போட்டால் மலைவாழ் மக்கள். எனவே தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் மாறிவிடும். குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், குறவர் ஆசிரியர், அறியாமை இருட்டில் அழுந்தி கிடக்கக்கூடியவனுக்கு அறிவு வெளிச்சத்தை தருகிற ஆசிரியனுக்கு இடையூறும் இன்னல்களும் இழைத்தால் அந்த பாவத்திற்கு கூட மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒரு பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை. நிலம் புடை பெயர்வதாயின், பூமி பந்தே புரண்டு படுத்தாலும் அந்த பாவத்திற்கு மன்னிப்பில்லை. எந்த பாவம்? ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம் பாடிற்றே என்கிறான். ஒருவன் நமக்கு செய்த நன்றியை கொன்றுவிட்டால் அந்த நன்றியை கொன்ற செயலுக்கு இந்த மண்ணில் பாவ மன்னிப்பே கிடையாது. பசுவின் மடிக்காம்பை அறுத்தாலும் மன்னிப்பு உண்டு. ஒரு தாயின் கருவை சிதைத்தாலும் மன்னிப்பு உண்டு. ஆசிரியனுக்கு 1000 இன்னல்களை இழைத்தாலும் மன்னிப்பு உண்டு. ஆனால் நன்றியை மறந்தவனுக்கு மன்னிப்பு இல்லை என்றால், 9 ஆண்டு காலம் இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை உருவாக்கி கொடுத்த பெருந்தலைவர் காமராஜரை நினைக்க மறந்தார் நம்மை விட நன்றியற்றவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இன்றைய இளைய தலைமுறையிடம் திரும்ப திரும்ப பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இன்றைய இளைய தலைமுறை சுற்றி பார்க்கக்கூடிய அரசியல் சூழல் வேறு. காமராஜ் என்கின்ற மனித புனிதனுடைய அரசியலை இவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனாலே தான் என் வாழ்கால தவமாக காலம் முழுவதும் காமராஜ் காமராஜ் என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். 55 ஆண்டுகளாக இந்த நாக்கு யாகத்தை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறேன். நீங்கள் யூடியூபில் போனால் பல்வேறு சேனல்களில் காமராஜரை பற்றி பல்வேறு மேடைகளில் நான் பேசியவையெல்லாம் நீங்கள் இன்றும் கேட்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டு காலம் காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவினார்.
இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக 9 ஆண்டுகள் காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவினார். 9 ஆண்டுகள் அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நாற்காலியை அலங்கரித்தார். அதற்கு பிறகு எவனும் நீ ஆண்டது போதும் கீழே இறங்கு என்று சொல்லவில்லை. 9 ஆண்டு காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவினேன். 9 ஆண்டுகள் அரியாசனத்தில் இந்த தமிழ் சமூகம் என்னை அமர வைத்தது. சரிக்கு சரியாகிவிட்டது. இனி ஒரு நாள் கூட அந்த நாற்காலியில் இருப்பதில்லை என்று முடிவெடுத்து தானே இறங்கிவிட்ட தனி பெரும் தலைவன் தான் காமராஜர். அந்த முதல்வர் நாற்காலி கிடைக்குமா என்று இன்றைக்கு எத்தனை கனவுகள். இருக்கக்கூடிய நாற்காலியை இழந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு தவிப்பு. இழந்துவிட்ட நாற்காலியை எப்படி அடைவது என்பதில் எவ்வளவு முனைப்பு. எப்படியாவது இந்த நாற்காலி நமக்கு கிடைக்காதா என்று திரையுலகத்திலே இருந்தபடியே காணுகிற கனவு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கிறது, ஒரு தவிப்பு இருக்கிறது, ஒரு நினைப்பு இருக்கிறது, ஒரு முனைப்பு இருக்கிறது. எல்லாம் எதற்கு? மக்கள் பணி ஆற்றுவதற்காக. இந்த சமூகம் குறித்து சிந்தித்து சிந்தித்து இந்த சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் வாழக்கூடிய நலிவுற்ற மக்களுக்கு நலனை தேடி தருவதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பை நாற்காலியில் கொடுத்தால் அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கோடானு கோடி மக்களுக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகளை அள்ளித்தர வேண்டும் என்ற தாகத்திலும் தவிப்பிலுமாயிருக்கிறார். இந்த நாற்காலி தருகிற சுகம், அது தருகிற அதிகார போதை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லை மீறி பணத்தை குவிப்பதற்கான வாய்ப்பு. எனவே ஒரு பக்கம் அதிகாரம், இன்னொரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் எல்லையற்ற சுகம். இவற்றையெல்லாம் ஒரு நாற்காலி தருகிறது. அந்த நாற்காலியை இழக்கக்கூடாது என்று ஒரு பக்கமும், இழந்ததை பெற வேண்டும் என்று மறுபக்கமும், எப்படியாவது அடைய வேண்டும் என்று இன்னொரு பக்கமும் முனைகிற அளவுக்கு எவ்வளவு முக்கியமான நாற்காலி அது. அந்த நாற்காலியை துச்சமென தூக்கி எறிந்து விட்டு வெளியே போன மனிதன்தான் காமராஜர். எப்பொழுதும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சேர்க்க சேர்க்க வருவது சிறுமை, துறக்க துறக்க வருவதுதான் பெருமை. அதனாலேதான் இந்த மண்ணில் அம்பானிக்கும் அதானிக்கும் கூட இல்லாத மரியாதை சகலத்தையும் துறந்து விடுகிற ஒரு சன்னியாசிக்கு மட்டும் இருக்கிறது. ஒரு சன்னியாசி அம்பானியின் காலில் விழமாட்டான். கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கிறார் என்று அதானியின் காலில் விழமாட்டான். ஆனால் அம்பானியும் அதானியும் கோவணம் கட்டியபடி இருக்கிறானே, அந்த சன்னியாசியின் காலிலே தான் விழுந்து எழுவார்கள். அப்படி அரசியல் கண்ட ராஜ ரிஷி காமராஜர். எத்தனையோ இடங்களில் காமராஜரை பற்றி கண்ணதாசன் எழுதிய பாடல்களை எல்லாம் நெஞ்சம் மணக்க நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். உண்மையில் சொல்கிறேன், எனக்கு தமிழை அறிமுகப்படுத்தியவன் கண்ணதாசன் தான். 6ஆம் வகுப்பிலேயே நான் கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களை காதுகளில் கேட்டு கேட்டுத்தான் தமிழ் கற்றேன். அவனுடைய கவிதைகளை படித்து படித்துத்தான் இலக்கியத்தில் ஈடுபட்டேன். அவனுடைய உரைநடைகளை வாசித்து வாசித்துத்தான் எழுத பழகினேன். தமிழை எனக்கு அறிமுகப்படுத்தியவனும் கண்ணதாசன் தான். காமராஜரை எனக்கு அறிமுகப்படுத்தியவனும் கண்ணதாசன் தான். காமராஜர் தாலாட்டு என்று கண்ணதாசனுடைய கவிதை தொகுதியில் இருக்கிறது. அந்த ஒரு பாடல் போதும். தங்கமணி மாளிகையில் தனி வயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்கள் என்றும் சிங்கம் என்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொலிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை, வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. பாடுமணி வையை பனித்திருக்கும் பூஞ்சோலை, ஆடுமிளம் பூங்குடிகள், அஞ்சுமிளம் மானினங்கள், கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை. மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவே தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரவில் ஏழை மகன் ஏழையென இன்னமுதே நீ பிறந்தாய்.
நிமிர்ந்தால் தலை இடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும், அமைவான ஓர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். கொட்டடியில் தோன்றி வரிசையாக அந்த பாடலை படித்துக் கொண்டே போனால் ஒரு இடம்தான் அதனுடைய கிளைமேக்ஸ், உச்சம். அந்த இடம்தான் தங்கமே தன்னிலவே தன் பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணையிருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிடையே. சமுதாயத்தினுடைய சகலத்தையும் துறந்துவிட்ட சன்னியாசியின் கையிலே கூட சொந்தமாக ஒரு திருவோடு இருக்கும். அந்த ஓடு கூட இல்லாமல் வாழ்ந்த ராஜ ரிஷி காமராஜ் என்று நமக்கு இனங்காட்டியவன் கண்ணதாசன். கல்லாமையை கருவறுக்கின்றவன், இல்லாமையை இல்லாமல் ஆக்குபவன், நல்லோர் இதயம் நாடும் நாயகன், நான் அசைக்காமலே நாடமைக்கின்றவன் என்று எனக்கு சொன்னவன் கண்ணதாசன். சொத்தை நாடார், சொத்து சுகம் நாடார், சொந்தங்களை நாடார், பொன்னாடார், பொருள் நாடார், பெற்ற அன்னையையும் நாடார், நாடொன்றை நாடி தன் நலமொன்றும் நாடாத நாடாரை நாடினேன். என்ன வார்த்தை! நாடொன்றை நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடினேன் என்று கண்ணதாசன் பாடுவான். ஒரு மனம் ஒன்றே எண்ணம், ஒரு மனம் ஒன்றே எண்ணம், ஊருக்கே வாழ்ந்த வாழ்வு, திருமணம் அறியாதாகி சென்றதோர் 60 ஆண்டு, பருவமும் காதல் இன்ப பாசமும் மறந்து நிற்கும் ஒருவனை பெற்றதாலே உயர்ந்ததே தமிழர் நாடு. அப்படியெல்லாம் கண்ணதாசன் பாடி பாடி அந்த கண்ணதாசனுடைய எழுத்துக்களை படித்ததன் மூலம் இப்படி ஒரு ராஜரிஷியா என்று காமராஜரை பற்றிய அறிமுகத்தை உள்ளுக்குள்ளே நேர்ந்து 1967 சொந்த தொகுதியிலேயே அந்த மகத்தான மனிதன் தோற்கடிக்கப்பட்ட பொழுது சோகம் தாழாமல் அந்த மனிதனின் காலடியில் விழுந்து இன்று வரை 77 வயது நடக்கிறது. அவனை தவிர வேறு எவனும் எனக்கு கடவுளே கிடையாது. அப்படி ஒரு தலைவனை நீங்கள் சிந்தித்து சிந்தித்து பார்த்து இன்றைய இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். எதற்கு இந்த அரசியல் என்பது போல ஒரு ஆதரவு? ஏன் இந்த அரசியல்? எதற்காக ஒரு 55 ஆண்டு காலம் என் இளமையை இதற்காகவே அர்ப்பணித்திருக்க வேண்டும்? நண்பர்களே, அரசியல் என்பது இழிதொழிலாகிவிட்டது. அரசியல் தொழில் என்று கூட நான் சொல்லவில்லை, இழிதொழிலாகிவிட்டது. நீங்கள் 3 தலைமுறைகளாக அரசியல் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தது காந்திய யுகம். என் கண் முன்னால் லட்சுமிகாந்தன் பாரதி ஐயா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வரிசையாக வந்து அவர் காலில் விழுந்து வணங்க வேண்டும். அது போன்ற மனிதர்களை எல்லாம் இனி நம்மால் பார்க்க முடியாது. 98 வயது கடந்து விட்டவர், 100ஐ எட்டிக் கொண்டிருப்பவர். ஆனால் இப்பொழுதும் அவருக்குள்ள துடிப்பு, நம்மை கொஞ்சம் பேச விட மாட்டானா இவன் என்பதுதான். உண்மையில் சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் அவரை மேடையேற்றி பாருங்கள். 98 வயதை கடந்த ஒரு மனிதனுக்குள்ளே இவ்வளவு உற்சாக ஊற்றார், இவ்வளவு வலிமையாக வார்த்தைகளை வழங்க முடியுமா? வியந்து போவீர்கள். அவருடைய தந்தை எப்பேற்பட்ட மனிதர்? கிருஷ்ணசாமி பாரதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தவர். அவருடைய தந்தை எப்பேற்பட்ட மனிதர்? தமிழ் உலகமே போற்றி புகழ்ந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார், பாரதியாருடைய நண்பர். ஆக பாட்டனுடைய பெருமை, தந்தையினுடைய பெருமை சிதைந்து விடாமல் அதனினும் கூடுதலான பெருமையை தன்னளவில் சேர்த்து வைத்திருக்கின்ற தவப்புதல்வர் தான் லட்சுமிகாந்தன் பாரதி. எந்த மதுரை மண்ணில் சுதந்திர போராட்டத்தில் அவரை மாணவனாக இருந்த நிலையில் விலங்கிட்டு அழைத்து கொண்டு சென்றார்களோ, அதே மதுரை மண்ணில் சுதந்திர இந்தியாவில் மாவட்ட ஆட்சியராக போய் உட்கார்ந்து சரித்திரம் படைத்த மனிதர்.
ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் 8 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறோமே. இந்த 8 கோடி மக்களில் ஏராளமானவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கிறார்களே. இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே தனித்தனியாக வகை வகையாக பிரித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய தலைவரை கண் முன்னாலே நிறுத்தி பார்க்கிற பொழுது நேர்மையும் தூய்மையும் துலங்க இப்படி ஒரு மனிதன் இருக்கிறானே, இவனுக்கு பின்னால் சென்றால் இந்த தமிழகத்திற்கு விடிவு வரும் என்று நினைத்து வர வேண்டாமா? ஐயா, 12 ஆண்டுகளாக நான் முக்கால் துறவியாகிவிட்டவன். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது, அவ்வளவுதான். எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அதனால் நான் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவனாகிவிட்டேன். செவ்வாய்க்கிழமை தோறும் நான் திங்கட்கிழமை இரவு 10:30 மணிக்கு ஒரு அறைக்குள்ளே போய் கதவை மூடிவிடுவேன். புதன்கிழமை காலை 8 மணிக்குத்தான் அந்த கதவை திறப்பேன். இடைப்பட்ட 30 மணி நேரம் நான் எனக்குள் தனியாக இருப்பேன். செல்போன் இருக்காது, எந்த உலக தொடர்பும் இருக்காது. உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாலே நடத்தக்கூடிய ரிஹர்சல் அது. ஏனென்றால் ஒரு நாள் போகத்தானே போகிறோம். அதனால் உலகத் தொடர்பே இல்லாமல் மௌனம்தான் உலகத்தின் மகத்தான பாஷை என்ற புரிதலில் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் நான் பேசுவதில்லை. என் மனைவியிடம் ஒரு வார்த்தை பேசுவதில்லை. ஐயா, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி செவ்வாய்க்கிழமை நான் நிகழ்ச்சி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். உங்களுக்காக வருவது என்பது ஒன்று, நான் போற்றி துதிக்கின்ற கடவுளுக்காக வருவது என்பது ஒன்று. அதனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமையில் இன்றுதான் நான் வாய் திறக்கிறேன். நீங்கள் காமராஜரை பற்றி நான் ஒவ்வொன்றாக சொல்லி நீங்கள் கேட்பதென்றால் அது கந்தன் கருணை காலட்சேபத்தை வாரியார் நடத்துவது போல் இருக்கும். எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் காமராஜ் என்கிற தலைவனுடைய ஆளுமை எப்படிப்பட்டது? நான் ஒரு கருத்தை மட்டும் அழுத்தமாக சொல்கிறேன். நான் எந்த தனி மனித தாக்குதலிலும் தரம் தாழ்ந்து ஈடுபடுகிற மனிதன் இல்லை. ஒரு வார்த்தை கூட வன்முறையாக பெய்து பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் இருப்பதை இருப்பதாகத்தான் சொல்ல முடியும். ஒரு ரோஜாவை ரோஜா என்றும் ஒரு மண்வெட்டியை மண்வெட்டி என்றும் தான் சொல்ல முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக நண்பர் செல்வ பெருந்தகை இருக்கிறார். செல்வ பெருந்தகையால் ஒரு முடிவை சுயமாக எடுக்க முடியுமா? அவர்தான் இந்த மாநிலத்தின் கட்சி தலைவர். ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நாளைக்கு வரப்போகிறது. செல்வ பெருந்தகை இவர்தான் வேட்பாளர் என்று சொல்லி அவரை வேட்பாளராக நிறுத்த முடியுமா? அது போகட்டும், மாநகராட்சி தேர்தல், ஒரு வார்டு கவுன்சிலர் இவரைத்தான் கவுன்சிலராக கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று தானாகவே செல்வ பெருந்தகை முடிவெடுக்க முடியுமா? அதுவும் போகட்டும், ஒரு பஞ்சாயத்து தேர்தல், அந்த பஞ்சாயத்து தேர்தலில் இவரைத்தான் ஒன்றிய தலைவராக நிறுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று செல்வ பெருந்தகை முடிவெடுத்து விட முடியுமா? எல்லாவற்றுக்கும் டெல்லிக்கு காவடி இழுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிற்கு எதற்கு ஒரு தலைமை? தமிழ்நாட்டிற்கு எதற்கு ஒரு அமைப்பு? இந்த இடத்தில் தான் பெருந்தலைவர் காமராஜருடைய வரலாற்றை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1946ஆம் ஆண்டு 1937இல் முதன்முறையாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் காலத்தில் நிற்கிறது. காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்ததனாலே தான் இந்த தமிழ்நாட்டில் 1920 37 வரை இடைப்பட்ட 17 ஆண்டுகள் நீதி கட்சி ஆண்டது. ஏதோ நீதி கட்சியின் மீது மக்கள் அத்துணை பேரும் மிகப்பெரிய அளவுக்கு மரியாதை கொண்டு நீதி கட்சியே நம்முடைய காவலர்கள் என்று நினைந்து வாக்களித்து அவர்கள் ஆட்சி நடத்தவில்லை. காங்கிரஸ் தேர்தல் களத்தில் வரவில்லை. அதனால் நீதி கட்சியினுடைய ஆட்சி 16 ஆண்டு காலம் இன்றைய திராவிட மாடல் அரசு இருக்கிறதே, அதனுடைய தந்தை கட்சி, அதனுடைய தாத்தா கட்சி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த கட்சி 16 ஆண்டு காலம் ஆண்டது. 1937 தான் காங்கிரசும் களத்திலே போய் நின்றது. இந்தியாவில் 8 மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது. மாகாணம் என்றால் இப்பொழுது சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி என்றால் வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு, கேரளாவினுடைய மலபார் பகுதி, கன்னடத்தினுடைய தென்பகுதி,
ஆந்திரம் இவையெல்லாம் சேர்ந்ததுதான் அன்றைய சென்னை மாகாணம். இந்த சென்னை மாகாணத்தில் 1937 தேர்தலில் வெற்றி பெற்று இதனுடைய பிரீமியர், அதாவது இப்பொழுது சிஎம் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்கிறோம், அப்பொழுது முதலமைச்சர் அல்ல, பிரீமியர் என்று பெயர், பிரைம் மினிஸ்டர் மாதிரி, அந்த நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவர் தான் ராஜாஜி அவர்கள். 1930 இந்த ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் நீங்கள் சுமந்து கொண்டு போனால் போதும். 1937 ராஜாஜி வந்து உட்கார்ந்தார் அந்த நாற்காலியில். பிறகு 1939 மீண்டும் காங்கிரஸ் கட்சியோடு கலந்து பேசாமல், காந்தியோடு கலந்து பேசாமல், வெள்ளை அரசு 2ஆம் உலகப் போரில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஈடுபடுத்தியதை எதிர்த்து காங்கிரஸ் ஆட்சியை விட்டு ராஜினாமா செய்து வெளியே வந்துவிட்டது. அதற்கு பிறகு 1946 தேர்தல் நடக்கிறது. 1946 தேர்தல் நடந்தபோது மீண்டும் இதே இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. யாரை பிரீமியராக கொண்டு வருவது, அதாவது முதலமைச்சராக கொண்டு வருவது? இந்த ஒரு மாநிலத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் 1937 யார் பிரதமராக இருந்தாரோ மாகாணத்திற்கு அவரே மீண்டும் பிரதமராக இருப்பது. பிரதமர் என்பதை இந்தியாவின் பிரதமரோடு குழப்பிக்கொள்ளாதீர்கள். மாகாணத்தின் பிரதமர் பிரீமியர். எல்லா இடங்களிலும் முன்பு 37 இருந்தவர்கள் தான் 46 இருப்பது என்று முடிவெடுத்தார். ராஜாஜி நினைத்தார், இப்பொழுது மறுபடியும் நம்மையே இவர்கள் உட்கார வைப்பார்கள் என்று. ஆனால் ராஜாஜி இந்த பிரீமியர் நாற்காலியில் உட்காரக்கூடாது என்பதற்காக பிரகாசம் கலக கொடி பிடித்தார். பிரகாசம் என்றால் சாதாரண மனிதன் இல்லை, அப்பொழுது இருந்த யாரும் சாதாரண மனிதர்கள் இல்லை. பொழுதுபோக்குவதற்கு அரசியலுக்கு வரவில்லை, கொள்ளையடிப்பதற்கு அரசியலுக்கு வரவில்லை, பொது மக்களுடைய சொத்தை சுரண்டுவதற்கு அரசியலுக்கு வரவில்லை, சர்வபரி தியாகத்தில் தங்களையே எரித்துக் கொள்வதற்கு அரசியலில் வந்து நின்றவர்கள். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா காந்தி அறிவித்த பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞராக இருந்தவர் பிரகாசம். நினைத்திருந்தால் லட்சம் லட்சமாக சம்பாதித்து பல்வேறு சொத்துக்களை வாங்கி சுகமாக இருந்திருக்கலாம். கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கல்லூரியை விட்டு வெளியே வாருங்கள். நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய அத்தனை வழக்கறிஞர்களும் நீதித்துறையை புறக்கணித்து விட்டு வெளியே வாருங்கள். அப்படி வெளியே வந்தவர் தான் லட்சுமிகாந்தன் பாரதி. இப்படி அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசை புறக்கணித்து விட்டு வெளியே வாருங்கள். இந்த அரசோடு ஒத்துழையாமை இயக்கம் என்று காந்தி அறிவித்த நிலையில் தன் வழக்கறிஞர் கோட்டை தூக்கி போட்டு விட்டு வந்தவர் தான் பிரகாசம். இன்றைக்கு பாரிஸ் கார்னர் இருக்கிறதே, பாரிமுனை, அங்கே சட்டமறிப்பு போராட்டம் நடத்துகிற நிலையில் அவர் ஒரு பேரணி நடத்துகிறார். அந்த பேரணியில் பிரகாசம் தலைமை தாங்குகிறார். அங்கே நின்ற போலீஸ் அதிகாரி பிரகாசத்தை பார்த்து, ஒரு அடி நீங்கள் தாண்டி வந்தால் துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி விடுவீர்கள், ஒரே ஒரு அடி நீங்கள் தாண்டி வந்தால் துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி விடுவீர்கள். உடனே பிரகாசம் சட்டையை கிழித்து மார்பையின் படி நிமிர்த்தி, சுடு, நீ சுடு. அசந்து போய்விட்டான் அந்த போலீஸ் அதிகாரி. அதனாலே தான் பிரகாசத்திற்கு ஆந்திர கேசரி என்று பெயர். கேசரி என்றால் சிங்கம், தன்னலமற்ற மனிதன். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த 1946 ராஜாஜி தான் மீண்டும் பிரதமராக உட்கார வேண்டும், பிரீமியராக வர வேண்டும் என்று மகாத்மா காந்தி விரும்புகிறார். மகாத்மா காந்தியின் வேட்பாளர் யார்? ராஜாஜி. அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத்தினுடைய வேட்பாளர் யார்? ராஜாஜி. அன்றைக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பார்லிமெண்டரி போர்டு, அந்த பார்லிமெண்டரி போர்டுடைய சேர்மன் யார்? வல்லபாய் பட்டேல். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அபுல் கலாம் ஆசாத்தின் வேட்பாளர் ராஜாஜி. பார்லிமெண்டரி போர்டு சேர்மன் வல்லபாய் பட்டேலுடைய வேட்பாளர் ராஜாஜி. இந்த தேசமே கொண்டாடிய மகாத்மா
மகாத்மாவின் வேட்பாளரும் ராஜாஜி. ராஜாஜி உடனடியாக அந்த நாற்காலில் உட்கார்ந்திருக்க வேண்டும் அல்லவா? அன்றைய காங்கிரஸ்காரங்க இருந்திருந்தால் இத்தனை பேர் ராஜாஜியை சொல்லியும் பிரகாசம் ஏற்கவில்லை. நான் நிற்பேன், களத்தில் நான் நிற்பேன். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் காமராஜர். 1940 தமிழ்நாடு காங்கிரசின் தலைவரானவர் காமராஜர். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எவன் ஒருவன் நல்ல தொண்டனாக இருக்கிறானோ அவன்தான் பின்னாளில் நல்ல தலைவனாக உருவெடுக்க முடியும். அதைத்தான் நான் பல நேரங்களில் மாணவர்களிடம் பேசுகிற பொழுது சொல்கிறேன். காமராஜரை பற்றி அறிவதனால் எனக்கு என்ன லாபம் என்று தயவு செய்து சிந்திக்காதே. காமராஜ் உனக்கு வழிகாட்டி, அப்துல் கலாம் உனக்கு வழிகாட்டி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் உனக்கு வழிகாட்டி. இவர்களுக்கெல்லாம் எந்த பின்புலமும் கிடையாது. அதிலும் குறிப்பாக காமராஜரை பாருங்கள். காமராஜர் யார்? சுதந்திர போராட்ட சூழலில் ஒரு மாபெரும் கட்சி தலைவனாக, அரசியல் தலைவனாக வலம் வர வேண்டும் என்றால் அந்த மனிதன் சென்னையில் இருக்க வேண்டும், தலைநகரில் அரசியல் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் தானே இன்று வரையிலும் எங்கெங்கோ பிறந்தவர்கள் கூட தலைவர்களாக இருப்பவர்கள் சென்னையில் தானே வந்திருக்கிறார்கள். அதனால் சென்னையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் காமராஜர் அரசியல் செய்த இடம் எது? விருதுப்பட்டி. விருது நகர் இல்லை, விருதுப்பட்டி. வெறும் 16,000 பேர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு விருதுப்பட்டி. ஆக ஒரு மிகப்பெரிய தலைநகரத்தில் பிறந்தாரா? இல்லை, விருதுப்பட்டியிலே பிறந்தார். படிநிலை சமுதாயம் இது. சாதியில் உயர்ந்த சாதியாக இருப்பவர் ஒரு பக்கம், அங்கிருந்து தனித்தனி படிப்படியாக இறங்கி வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதி கடைநிலையில் இருப்பார். இந்த படிநிலை சமுதாயத்தில் அடிநிலை சாதியிலே பிறந்தவர் தான் காமராஜர். ராஜாஜியை போல் காமராஜர் உயர்ந்த ஜாதியா? கிடையாது. ராஜாஜியை போல மற்றவர்களைப் போல கல்லூரிக்கு சென்று படித்தவரா? பட்டம் பெற்றவரா? கிடையாது. நேருவை போல பான் வித் சில்வர் ஸ்பூன் என்பார்களே, அப்படி வாயில் வெள்ளி கரண்டியை வைத்தபடி பிறந்தவரா? கிடையாது. சாதி பின்புலம் இல்லை, பாரம்பரிய பின்புலம் இல்லை, படிப்பு இல்லை. ஒரு மனிதன் வளர்வதற்கு எவையெல்லாம் தேவையோ அவை எதுவுமே இல்லை காமராஜர். எல்லா தடைகளும் அவருக்கு முன்னாலே நின்றன. அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து விட்டு இந்தியாவின் 2 பிரதமர்களையே உருவாக்கக்கூடிய உயரத்திற்கு வந்து நின்றான் என்றால் அந்த மனிதனின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைக்கு இளைஞன் படித்து பார்க்க வேண்டாமா? அவன் படிக்க வேண்டும். காமராஜருடைய தொடக்கம் என்ன? 1903 அவர் பிறந்தார். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதுதான் காந்திய பிரவேசம். அதிலிருந்து தான் காந்திய தலைமை காங்கிரசுக்கு வந்து சேர்ந்தது. அப்படி என்றால் 16 வயது. 16 வயதில் விருதுப்பட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு பொடிக்கடை, அந்த பொடிக்கடையில் சில பொடியன்கள் ஒன்றாக கூடுவார்கள். காரணம், அங்கேதான் பத்திரிகைகள் இருக்கும். அந்த பத்திரிகைகளை படித்துவிட்டு அரசியலை விவாதிப்பார்கள். அப்படி அரசியலை விவாதிக்கிற நேரத்தில் அவர்கள் கண்ணில் பட்டதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த படுகொலையில் ஏற்பட்ட பாதிப்பிலேதான் காந்திய தலைமையை ஏற்று காமராஜ் காங்கிரசுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறார். வயது 14. இன்றைக்கு 16 வயது பையன் எதை செய்கிறான் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு 16 வயது பையன் கட் அவுட் வைக்கிறான். 16 வயது பையன் நடிகருக்கு பாலபிஷேகம் செய்கிறான் இல்லையா? நடிகர்களை ஆராதிப்பதற்காக எல்லா 16களும் புறப்பட்டு விட்டார்கள். ராஜாஜி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரின் வேட்பாளர், பார்லிமெண்டரி போர்டு சேர்மனுடைய வேட்பாளர், மகாத்மா காந்தியின் வேட்பாளர். ஆனால் இவர்கள் ராஜாஜியை சொன்னார்கள், ராஜாஜியை
ஏற்றுக்கொள்ளவில்லை பிரகாசம் ராஜாஜிக்கு எதிராக நிற்பேன் என்றார். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருப்பவர் காமராஜர். காந்தியும் வல்லபாய் பட்டேலும் ஆசாத்தும் காமராஜரை இங்கிருந்து டெல்லிக்கு வரவழைத்தார்கள். காமராஜரிடம் சொன்னார்கள், நீங்கள் போய் ராஜாஜி வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று. காந்தி சொன்ன பொழுது காந்தியிடம் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நீங்கள் ராஜாஜி வெற்றி பெறுவதற்கு போய் வேலையை பாருங்கள் என்கிறீர்கள், ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சுயமாக எடுக்கக்கூடிய முடிவின் மீது நான் எதையும் திணிக்க இயலாது என்று சொல்லி காந்தியடிகளின் விருப்பத்திற்கு மாறாக வந்தார். வந்ததில் ராஜாஜிக்கு எதிராக ராஜாஜி பின்வாங்குகிறார், பிரகாசம் பிரீமியராக வந்தார். யோசியுங்கள், ஒரு பிரகாசம் எப்படி வந்தார்? 1946 அகில இந்திய காங்கிரசுக்கு அடிமை ஊழியம் செய்தல்ல. எனவே நேர்மையான அரசியலின் மீது உங்களுக்கு நாட்டம் இருக்கிறதா? தூய்மையான அரசியல் இந்த மண்ணில் மீண்டும் மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்ற நாட்டம் இருக்கிறதா? காமராஜருக்கு வெறுமனே பிறந்த நாள் விழா கொண்டாடுவதில் பயனில்லை. இந்த நேர்மையும் தூய்மையும் நிறைந்த காமராஜ் வழியில் தடம் மாறாமல் நடக்கிற மனிதர்கள் யார் என்று இனம் பிரித்து பாருங்கள் என்பது என் ஆசை. அதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.